என்னங்க சின்ன மாமியாரே, என்ன தடபுடல சமையல் நடக்குது போல இருக்கு. நாங்க என்ன உங்கள மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கறி எடுத்து ஆக்குறோம். நானே கம்மங்கூழு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் வீட்ல கறி எடுக்கலையா? நாங்க உங்களவுக்கு வசதி இல்லம்மா. ஏன் வசதி இருக்கவங்க தான் எடுக்கணும், வசதி இல்லாதவங்க எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்குதா என்ன? ஆ சொல்லுங்க இப்பயே உங்க சின்ன மாமன் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து இறக்க சொல்லிடுறேன். ஏற்கனவே நீங்க இறக்குனது போதுமா, போங்க. சரி, நானாவது குழம்பு கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. என்னைய வேலை பார்க்க விடுமா, போமா. என்ன அத்தை, ஓவரா தான் பண்றீங்க, பேச கூட மாட்டிக்கிறீங்க போங்க. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல. கூழு காய்ச்சறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் சேர்த்து எடுத்து வைங்க. அப்புறமேட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். வீடு வேற துடைக்கணும். எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. வாயாடி புள்ள. சிரிச்சு பேசலாம், ஆனா சிரிச்சு இது பேசி அவ அத்தைக்காரி இது எங்கிட்ட இருந்து பார்த்தா அம்பிட்டு தான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவா. என் மருமவகிட்ட பேசி கூத்தாடி என் வீட்டு காசெல்லாம் கரைக்கிறீங்களாடி, ஒவ்வொன்றா வாங்கி திங்கிறீங்களாடின்னு வா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்துபிட்டு அடுத்தவகிட்ட பேச்சு வாங்கறதுக்கு. நேற்று அந்த மனுஷன் போட்ட போட்ல நம்ம மாமியாருக்கு பஞ்சர் ஆகி போச்சு போ. வாயே திறக்கலையே காலையிலிருந்து. சாப்பிடுங்கன்னா கூட அதுக்கு கூட வாயை திறக்காம படுத்திருக்கே. பேச்சா பேசுனீங்க பேச்சு, ஊரு முழுக்க நான் தான் பெரிய இவன்ற மாதிரி கடைசியில நம்ம வீட்லயே வந்து வெடி விழுந்துருச்சா. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? ஏண்டி ஏன் என் வாயை புடுங்கணுன்னே இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன் நீ? ஐயோ அத்தை, என்னத்த என்ன போய் தப்பா நினச்சிக்கிட்டீங்க? எனக்கெல்லாம் அந்த எண்ணமே கிடையாது அத்தை. டிவி போட்டா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி தான் பாடிக்கிட்டே வேலை பார்த்தேன். யாரு நீ, யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஓவரா நீ நடிச்சுக்கிட்டு தெரியாத. உன் நடிப்பு வெங்காயத்தெல்லாம் என் பையன் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன், சரியா? உன் நடிப்பு வெங்காயத்தை பார்த்து ஏமாறுறதுக்கு ஒன்றும் நான் ஏமாளி கிடையாது. என்கிட்ட நீங்க ஏமாற மாட்டீங்க, ஊர்ல உள்ளவங்கள்ட்ட தான் ஏமாந்து கோமாளி ஆவீங்க. என்னத்த இங்கே வரு, சும்மா கிடக்குறனே சொரிஞ்சு விட்டு போவாத, கம்முன்னு போ. அத்தை வாட்சுமரனு என்ன அந்த பக்கம்? என்னத்த இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லாரும் உங்க பேச்சு தான். என்னடா எல்லாரும் பேசுறாங்களேன்னு கேட்டு பார்த்தாதான் சொல்றாங்க, ஏதோ 50,000 ஏமாத்திட்டீங்களாமே. தெரிஞ்சவனுக்கே 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க, தெரியாதவனுக்கு 50,000 எப்படி நீட்டினீங்க? நான் என்னடி கனவா கண்டேன், பொருள் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னா சரி வீட்டுக்கு எல்லா பொருளும் வாங்கி போடுவோமேன்னு பார்த்தேன். கடைசியில் அவன் எப்படி விட்டையை கொடுத்துட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? அதுக்கு தான் அத்தை ஆசைப்படக்கூடாது. ஆசை ஆசைன்னு பாருங்க கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னு. ஏத்த இந்த பையன் யார் என்னன்னு கூட தெரியலையே. இப்போ எப்படி கண்டுபிடிச்சா 50,000 பணத்தை வாங்குறது? 1 ரூபாயா 2 ரூபாயா? அதுதான் எனக்கும் புரியாம இருக்கு. ஒரு காலத்துல ஆள் இல்லாத வீட்டுல நகையை பறிக்கவும் நகை பாலிச்சு பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த நகையை எது பண்றது இது பண்றதுமா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, பொருளை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், இம்புட்டு காசு வரும் அம்புட்டு காசு கொடுன்னு. ஐயோ ஆண்டவனே, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் போச்சா? போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்திருக்கீங்களா என்னம்மா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. எங்க நம்ம வீட்டில் கொடுக்கலான்னு பார்த்தா தான் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்க்கெல்லாம் நம்ம போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரே ஆட்டோவுங்க. அப்புறம் அங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போனால் காரி மூச்சில் துப்புவாங்கல்ல, அதனால தான் எதுவும் வேணாம் போனால் போயிட்டு போகுதுன்னு இருக்கிறோம். அதுக்குன்னு 50,000 எப்படிமா விடுறது? என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? நம்ம தலையெழுத்து. ஊரில் ஒருத்தனுங்க 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர்த்த காய்கறியை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரிவாங்க. அவங்க சாபம்லாம் சும்மா விடுமா? அவங்களுக்கு 5 ரூபா போனால் நமக்கு 10 ரூபா போட்டுன்னு சாபம் விட்டுட்டு போவானுங்க. அதுதான் அந்த சாபம் இன்னைக்கு பழிச்சு நிற்கிது. ஓவரா ஆடாத. நான் என்னமோ பொருள் வாங்கி என்னமோ சாகும்போது நான் தூக்கி எடுத்துட்டு போகிற மாதிரி இந்த வீட்டுக்கு தான் வாங்கி சேர்த்து வச்சுருப்பேன். சேர்த்து வச்சிங்க. வீட்டில் இருந்த பணத்தை கொண்டு போய் எவங்கிட்டயோ கொடுத்து சேர்த்து வச்சிங்க. சரி சரி விடுங்க, மாமியார் மருமொழி எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? ஐயோ ஆண்டவனே, இப்போ எங்கன்னு போய் தேடி அந்த பணத்தை வாங்குறது? பணத்தை எடுத்துக்கிட்டு போனவன் இப்போ எப்படி இருக்கானோ? எப்படியோக்கா மாதம் ஒரு 60,000 சம்பாதிக்கிறதுனால
கொஞ்சம் பரவாயில்ல. இதுவே இல்லாதப்பட்டவங்களா இருந்து ஏதோ லோனு கீனு வாங்கி இப்படி எதுவும் வீட்டில் சேர்த்து வச்சு அந்த பணம் இப்படி போயிருந்தா அம்புட்டு தான். அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க. ஐயோ ஆண்டவனே. எல்லாம் நேர கிழகும் போங்க. அம்மா எப்பா நடக்க முடியலையே ஆண்டவனே. ஐயோ. 5 ரூபாய்க்கு இஞ்சி கேட்டா புழுக்க சைஸ்ல கொடுக்குறேன். அதை வாங்கி நாக்கு வலிக்கிறத. ஓ இஞ்சி வேணா ஒண்ணு வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன்ல. கடைக்கு போனா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 50 கிலோ கணக்குல அள்ளி கொடுப்பாங்க. இவன் அவனுக்கு பில்லு போட்டு கொடுப்பான் போல இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு தான் கடை நடத்துறாங்களோ. சீக்கிரம் இதெல்லாம் ஊத்தி மூடிக்கிட்டு போயிடும். யார் இங்க நிக்கிறது? ஆட ஆறுமுகம், ஆறுமுகம் தம்பி, எப்படிப்பா இருக்கிற? உன்னை பார்க்காம எம்பிட்டு வேதனையா போச்சு தெரியுமா? கையை காலெல்லாம் அடிபட்டுருந்துச்சே, இப்ப எப்படியா இருக்க? ஒழுங்கு மரியாதையை கையை எடுத்துட்டு போயிரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வீடு வரும்போது அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆன ஆளு தானே. இங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆளை பார்த்தோனையும் நடிக்கிறியா? ஒழுங்கா போயிரு. ஐயோ தம்பி, நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. இங்க பாருப்பா, நான் ஒன்றும் வேணுமெல்லாம் போகலையா. ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என் புருஷன் போன போட்டு நெஞ்சு வலிக்குது எனக்கு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. மயங்கி விழுந்துட்டேன். அப்படி இப்படின்னு போன போட்டாரு. எனக்கு இருப்பு கொள்ளலையா. அதுதான் உனக்கோசரம் டீ வாங்குறேன்னு வெளியே போனவன் இதை கேட்டோன்னே அப்படியே எல்லாத்தையும் போட்டுப்புட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்காரு? ஏதோப்பா, என் கடவுள் புண்ணியத்துல அந்த கடவுளைய மாங்கல்யத்தை காப்பாத்திட்டாரு. சரி, அதுக்கப்புறம் உன் வீட்டுக்காரர் நல்லானோனையும் வந்திருக்கலாம்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை வச்சு கும்முன்னு கும்மட்டுன்னு நீ அந்த பக்கமே வரல. வந்தா உன்னை உள்ள தூக்கி வச்சு கும்மி போடுவாங்கன்னு. ஐயோ சாமி, அப்படியெல்லாம் என்ன சொல்லாதையா. ஆறுமுகம், அப்படியெல்லாம் நான் ஒரு காலமும் நினைச்சது கிடையாதுயா. இப்போ கூட ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படல தெரியுமா? ஆறுமுகம் எப்படி இருக்கானோ, ஆறுமுகம் எப்படி இருக்கானோ, போய் பார்க்கணும்னு ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஏதோ அந்த குடும்பத்துல உள்ளவங்களை உன்னை போலீஸ்ல தூக்கி வச்சுட்டாங்களாமே, இனி வெளியவே வர முடியாதுன்னு சொன்னாங்க. நானும் நினைச்சேன் நம்ம தெரிஞ்ச லாயர் கீரி யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்கள வச்சு கூட்டிக்கிட்டு போய் ஏதா இருந்தாலும் பேசலாம் வைக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லி உனக்குன்னு யாருமே இல்லை, நாங்களாவது கூட்டிக்கிட்டு வரணும்லாம் நினைச்சேன். கடைசியில அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சியா. நல்ல வேலை, எப்படியோ நீ வந்துட்டியே, அது போதும். அது சரியா? என்னையா நீ வெளியே வந்துட்ட? விட்டுட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு தெரியாம இது எஸ்கேப் ஆகி வந்துட்டியா? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. எத்தனை நாளைக்கு உள்ள வச்சு அடியில் ஆடம் கட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் காயம் ஆறுற வரைக்கும் தான் விடுவேன். நாங்கள் ஆறுனோடனே கட்டை பிரித்து வச்சு சத்துன்னு தலைகீழ கட்டி தொங்க விட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட இப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20,000 ரூபா கட்டி அப்புறம் என்னை வெளியே விட்டாங்க. அவங்களுக்கு 20,000 பணம் கொடுக்கணும். தடி அம்புட்டு தூரம் ஆயிப்போச்சா? எப்ப 20,000 ரூபாய் எனக்கு போன் போட்டு கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? சரி, இப்பயும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 20,000 ரூபா கொடுக்கணும். வேணா கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். கேட்க மாட்டேன்னு பார்த்தா பொசுக்குன்னு கேட்டுவிட்டேன். ஐயோ தம்பி, அந்த மனுஷன் என் கையில 10 காசு கொடுக்க மாட்டான் தெரியுமா? கொடுத்தா அத்தனைக்கும் கணக்கு கேட்டு மொத்த காசையும் வாங்கிக்குவான். மளிகை கடைக்கு 500 ரூபா கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு உனக்கு என்னடி செலவுன்னு சொல்லி அத்தனையும் எழுதி அந்த ஆளுகிட்ட கொடுத்து தான் நான் காசு வாங்குவேன் தெரியுமா? அப்படி பண்ணுவான். ஐயோ, நீ கேட்டோன்னே கையில இருந்து கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே நானு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? சரி, நவருங்க, நான் வீட்டுக்குள்ள போகணும். என்னப்பா, அக்கா மேல வருத்தமா? எனக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் கிடையாது. நவருங்க. சரியா, கோவப்படாத. கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரியா? இப்ப அந்த மாவ வந்து அவங்க குடும்பத்தோட எப்படி சந்தோஷமா இருக்கா தெரியுமா? நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற. லூசு பையன், நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போறான். போட்டும் எப்படி இருந்தாலும் கிட்ட வரணும். அப்ப பார்த்துப்போம். இவன் வேற வெளியே வந்துட்டான், அவ அங்க இருக்கா. அப்ப எப்படி சண்டை சச்சரவு? ஒருவேளை வெளியேந்து வந்து திருந்திட்டானா? என்னடா இது, ஒன்றும் பேசாம போறானே. வரட்டும், எப்படி இருந்தாலும் கிட்ட தானே வருவான். அப்புறம் பார்த்துப்போம். ஏம்மா, அடடே வாங்கப்பா, வாங்க. வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இருக்கட்டுங்கம்மா. எங்க வீட்டில் யாரையும் காணோம்? அத்தை வெளியே இருக்காங்க.
இந்த இருங்க கூட்டிட்டு வரேன், உட்காருங்க. உமா இங்க பாரு, மாமா வந்திருக்காங்க. இவரா? வாங்க. இந்தாம்மா பழம் வாங்கிக்க, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குங்க மாமா உங்களுக்கு சிரமம்? எனக்கு இதில் எந்த சிரமமும் இல்லைம்மா, இந்த வாங்கிக்க. என்னது, யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஏதோ பேச்சு குரல் சத்தம் கேட்குது. வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? பாருந்தாங்கப்பா தண்ணி. சரிம்மா. வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளை நல்லா இருக்கா அப்படிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் சம்மந்தி. அப்புறம் அப்புறம் சொல்லுங்க சம்மந்தி. பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தை பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அதான் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாங்க, பாருங்க அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாம் பண்ணுவோன்னு பார்த்தோம், அதுக்குள்ள ஒரு சில பிரச்சனை. அதான். என்னங்க, ஏதோ பிரச்சனையா? அத்தை கம்முன்னு இருங்க. அந்த மாப்பிள்ளை எதுவும் அவங்க வீட்டில் சொல்லலை போல இருக்கு. நீங்கள் கிட்ட அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு இருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை. இப்பயே அக்கம் பக்கமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொண்ணு செட் ஆயிடுச்சு நீங்கள், அதுக்கப்புறம் கல்யாண பேச்சு எதுவும் பண்ணலை வைக்கல, பையனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, எப்போ கல்யாணம் காட்சி பண்ணுறது அப்படின்னாங்க. அங்கே நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டேன், இந்த வாரத்துலேயே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது, அதுக்கப்புறம் பங்குனி பிறந்துடும், ஸோ இந்த வாரத்துலேயே வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நாளைக்கு துணி எடுக்கிறது வைக்கிறது, இந்த நகை கல்யாணத்துக்கு எடுக்கிறதெல்லாம் நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலான்னாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எம்மாடி, பையன் வேற இல்லை, அவனுக்கு போனை போட்டு வர சொல்லுமா. அவன் இல்லாமல் நம்ம முடிவெடுக்க கூடாதுமா. அத்தை அவர் என்னத்தை சொல்ல போகிறாரு? நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்கள் முடிவு பண்ணால் நாங்கள் சரின்னு தலையாட்ட போகிறோம், நாங்கள் என்ன மறுப்பு சொல்கிறதுக்கு இருக்குது? சரிங்க சம்மந்தி, அப்போ நாளைக்கே துணி எடுக்கிறது அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா மாப்பிள்ளைக்குன்னா சட்டையும் வேஷ்டி இந்த மாதிரி தான் எடுப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பொண்ணுக்குன்னா சேலை துணியெல்லாம் எடுக்கணும், அதுவும் முகூர்த்தப்பட்டு ப்ளவுஸு அது இதுலாம் தைக்கணும், அதுக்கு எம்பிட்டு நாள் ஆகும்னு தெரியல. அதான் சரி, அதுக்கெல்லாம் நாள் பத்தாதுன்ட்டு தான் நாளைக்கே எல்லாம் பார்த்தோம்னா இந்த வார கடைசியில் நமக்கு சரியாக இருக்கும்னு பார்த்தோம். சரிங்க சம்மந்தி, அப்போ நாளைக்கு துணி எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாங்க. சரிங்க. எங்கங்க துணி எடுக்கிறது? துவரங்குறிச்சி வந்துடுங்க, நாங்களும் துவரங்குறிச்சி வந்துடுறோம், அங்கே வச்சே துணி எடுத்துக்கலாம். சரிங்க. அப்புறம் அங்கே உங்களுக்கு எத்தனை சொந்த பந்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து துணி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நமக்கு சொந்த பந்தம்லாம் பெருசாலாம் இல்லைம்மா, அவங்க எல்லாருமே என் மனைவி இறந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்க வரவும் இல்லை, அதுக்கப்புறம் எங்களை எதுக்கும் கூப்பிட்றதில்ல வைக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பையனும் மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலும். அதுவும் இல்லாமல் பையன் வேற சொன்னான் உங்களுக்கு அதிகமாக செலவு இழுத்து விடக்கூடாதுன்னு, அதனால் நானும் பையன் மட்டும்தான், உங்களுக்கு நீங்களும் எல்லாத்துட்டையும் சொல்லி செலவு உங்களுக்கும், அதனால் குடும்பத்தில் நம்ம மட்டும்தானே, நமக்கு மட்டும் ஏதோ பார்த்து பண்ணிக்குவோங்க. சரிங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு தாலி கொடி பிரித்து போடும்போது போடுவாங்க. இப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது தாலி கொடி போடுறதுக்கு. இப்போதைக்கு தாலி மட்டும் வாங்கி மஞ்சள் கயிற்றுல போட்டுடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு ரெடி பண்ணி வேணால் நாங்கள் பொண்ணுக்கு தாலி கொடி போட்டுடுறோம். இதை முன்னையே பேசியிருக்கணும், பேச முடியல, அதான் அதையும் பையன் சொல்லிட்டு வர சொன்னான். அதனால என்னங்க, இந்த என் மருமகளை இன்ன வரைக்கும் தாலி கேட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நாங்கள் இன்னும் தாலி கொடியை எடுத்து கொடுக்க முடியல. பரவாயில்ல விடுங்க, தாலி கொடி போட்டால் தான் இதா, தாலி கயிற்றுல போட்டால் ஆவாதா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. நாங்கள் அதுக்கோசரம் சொல்லலைங்க, தங்கம் முதல்ல மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறுது இறங்குதுங்களா, அதனால் தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை. இல்லைன்னா நான் முதல்ல நினச்சேன் மருமகளுக்கும் 5 பவுன் போட்டு தான் பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் நம்ம வீட்டுக்குன்னு, கடைசியில் அது முடியாமல் போச்சு. அதான் சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் உடச்சி அவங்க சம்பாரித்து அவங்க பார்த்துக்கட்டும். நாங்கள் எங்கள் பொண்ணுக்குன்னு 5 பவுன் சேர்த்து வச்சுருக்கோம், அதை கூட பிற்காலத்தில் தாலி கொடியாக்கி போட்டுக்கிட்டோம், யாரும் வேண்டாமா? ஐயோ இல்லைங்க, நகை நட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் போட வேணாம், உங்களோட கஷ்ட சூழ்நிலை எனக்கும் தெரியும், வீட்டில் எல்லாமே பொண்ணுங்க, சிரமம் இல்லைங்களா? இதில் என்னங்க சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம். சரிங்க.